அவர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம். ஆனாலும் ஒரே ஒரு முறை இருக்கிறது. நமக்கு வந்து பெரிய அம்பேத்கர் பிறந்த நாள் என்பது இல்லை, அவர் வந்து சமத்துவ நாள் என்று கொண்டாடுவோம். பிறந்த நாள் ஒட்டி ஒரு சமத்துவ நாள் என்று கொண்டாடுகிறோம். இந்த சமத்துவ நாளில் நாம் அந்த கருத்தின் ஒரு நிகழ்வை எனக்கு கூற ஆசைப்படுகிறேன். ஏன்னா என்னுடைய பள்ளி பருவம் கல்லூரி பருவம்லாம் என்னுடைய தூத்துக்குடி இருந்தது. என்னுடைய எங்கள் ஊரில் கழிவறைகளெல்லாம் வந்து ஆட்கள் வந்து எடுப்பாங்க. கழிவறை சுத்தம் பண்ணதான் வந்து அந்த தோட்டி கழிச்சு ஆட்கள் வந்து எடுப்பாங்க. அது ரொம்ப எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம பார்க்கறதுக்கு அதுவும் இருக்குது, ஆனால் அவங்க எடுத்து அவங்க துணியில் செய்யறாங்கன்னு சொல்லி எனக்கு மன வேதனையாக இருந்துச்சு. அந்த கடவுள் நம்பிக்கை உள்ள கூட கேட்டேன். அது அவங்க இதுப்பா இதெல்லாம் வந்து இன்னைக்கு கவலைப்படாத, அது அவங்களுடைய தொழில் அதெல்லாம் கவலைப்படாத அப்படின்னாங்க. அதே மாதிரி நான் நீ என்ன பண்ணுவ, அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னாங்க. ஆனால் நான் இங்கே சென்னைக்கு வந்துட்டேன். அப்புறம் அந்த அந்த நகரத்தில் வந்து நிறைய ஒரு அம்பேத்கருடைய பேரவை சேர்ந்தவங்களும் பொதுவுடல் கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்தவங்களும் நல்ல முயற்சி செஞ்சு வீட்டுக்கு வீடு கழிவறை கட்டணும், 2000 ரூபா ஒவ்வொருத்தருக்கும் மானியம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நகராட்சி அறிவித்து அந்த மனிதனை எடுக்கும் அந்த அவலத்தை நீக்கினாங்க. இன்னும் அது 5 ஆண்டுகள் கூட நாங்கள் தூத்துக்குடிக்கு வந்த பொழுது அவர் என்ன சொன்னார், என் நண்பர் சொன்னார், இப்பொழுது அவர்கள் நம்மை போல ஆகிவிட்டார்கள். அவர்கள் வந்து ஒரு நம்மை போல ஒரு சமநிலை கொண்டு விட்டார்கள் என்று சொன்னார். அதனால சமத்துவம் பேசும்பொழுது எனக்கு அதுதான் தோணுகிறது. இந்த மாதிரி நம்மளுடைய அடித்தட்டு மக்களும் நம்மை போல இருக்கணும். ஏன்னா நம்மை போல பிறரை நேசி பைபிள் சொல்ற மாதிரி அதை வந்து அதுதான் அடிப்படை. அது வந்து அம்பேத்கருடைய அடிப்படை கொள்கையே சமத்துவம். அதை வந்து நம்ம வந்து மிகவும் போற்ற வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் சமத்துவத்தை போற்றி நம்ம விழா எடுக்கிறோம். நம் இந்த விழாவிலே வந்து பல கட்சியை சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறார்கள். முக்கியமாக ஐயா தென்னவன் ஐயா அவர்கள் வந்து ஆரம்பத்திலே வந்துட்டாங்க. அதாவது எனக்கு முன்னாடி வந்துட்டாங்க. என்ன வந்து அவங்க வந்து தென்னவன் ஐயா வந்து இந்த விழா வந்து அவங்க தான் நடத்துகிற மாதிரி தான் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப ஒரு முயற்சி எடுத்து பண்ணுறாங்க. நிதியும் நிறைய கொடுக்குறாங்க. ஒரு அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் சேர்ந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த ஐயா கொடசேகரன் ஐயா அவர்களுக்கு வணங்கி வரவேற்கிறேன். அதே மாதிரி திருக்குறள் வெங்கடேசன் ஐயா திராவிட அவர்களையும் வரவேற்கிறேன். ஐயா மறுமலர்ச்சி கழகத்தை சேர்ந்த வழக்கறிஞர் சார்லஸ் ஐயா அவர்களையும் வரவேற்கிறேன். ஐயா ஐயா மாவட்ட சேர்ந்த ஐயா நகர செயலாளர் ரவி அவர்களை வரவேற்கிறேன். ஐயா புரட்சி பார்க்கும் கட்சியை சேர்ந்த பிரேம்குமார் ஐயா அவர்களை வணங்கி வரவேற்கிறேன். தமிழக வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்த தினேஷ்குமார் அவர்களை வணங்கி வரவேற்கிறேன். ஐயா தலைவர் ஐயா அரங்கநாத ஐயா அவர்களை வரவேற்கிறேன். ஐயா தான் நமக்கு வந்து சிந்தனையாளர் பேரு இந்த பேரை கொடுத்தார்கள். அந்த அமைப்புக்கு சிந்தனையாளர் பேரவை இந்த அமைப்பு பேரை கொடுத்தது ஐயா அரங்கநாத ஐயா அவர்கள் தான். அதே போல டி.கே. ராமையா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வணக்கம் அனுப்புகிறேன். ஐயா புரட்சிமொழி ஐயா அவர்கள் எதிர்வனம் அறக்கட்டளை சேர்ந்த புரட்சிமொழி ஐயா அவர்கள் பல நம்ம நகரம் வந்து பசுமையாக்குவதில் மிகவும் முனைத்து செயல்படுகிறார். ஐயா அவர்களுக்கு வணங்கி வரவேற்கிறேன். மற்றும் பழனி ஐயா
ஐயா திருவமண்டலத்தில் பழனி அவர்களை வணங்கி வரவேற்கிறேன். திருப்பூர் வெங்கடேஸ்வர ஐயா அவர்களை வரவேற்கிறேன். இன்னும் பல தோழர்கள் பேர் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களால் வர முடியவில்லை என்று நினைக்கிறேன். அது இறுதியில் வருவார்கள் என்று எதிர்பார்க்கிறேன். அதே மாதிரி சி சந்திரசேகரன் ஐயா அவர்கள் தலைமை ஆசிரியர் அவர்கள் நம்ம நல்லாசிரியர். அது நம்ம ஐயா போல ஒரு மாணவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று குடும்ப ஆர்வம் உள்ளவர்கள். அவர்களால் அவர் பள்ளியில் மாணவர்களை விளையாட்டுத்துறையிலும் மட்டுமில்லாமல் கல்வியிலும் ரொம்ப சிறப்பாக முன்னெடுத்து செல்கிறார். அவர்களை வணங்கி வரவேற்கிறேன். நம்ம அவர்கள் நமக்கு மிக்க முயற்சி. அதே போல பொறுத்து வழக்கத்தை சேர்ந்த தனராஜ் அவர்களை வணங்கி வரவேற்கிறேன். அது ஐயா ஒரு விஷயம் ஐயா மனுஷன் ஐயா அவர் ஒரு 4 ஆண்டுகளாக நடத்துகிறார். அதுக்கு முன்னாடியே அவர் எல்லாரையும் எனக்கு ஈடுபட வச்சிருக்கிறார். அவர் ஒரு காந்த சக்தி இருக்குது அவர்கிட்ட. என்னன்னா உண்மையின் இந்த காந்த சக்தி இருக்கு. அதனால அவர் பதவி புகழுக்காகவோ படத்துக்காகவோ இல்லாமல் ஒரு சமத்துவம், சமூக சகோதரத்துவம், சமூக நல்லிணக்கம் இதுகளையே கொண்டு செயல்படுவதால் பல இளைஞர்கள் அவரோட வருகிறார்கள். நான் ஒரு தலைவர் தான். ஆனால் செயல் தலைவர் ஒருத்தர் இருக்கார். கோபிநாத்னு ஒரு செல்வத்தில் இருக்கார். வெறும் தலைவர். அவர் செயல் தலைவர். அவர் கோபிநாத் ஐயா இப்போ நிறைய பண்ணியிருக்காங்க. அவரே மாதிரி தமிழக முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஐயா அன்சாரி அவர்களை வணங்கி வரவேற்கு. அதே மாதிரி ராஜேஷ்குமார் அவர் செயலாளர் ரமேஷ் அவர்கள் ரொம்ப செயல்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அவருடைய பணி மிகவும் முக்கியமானது. அதே போல் குருநாளர் சுந்தரம் அவர்கள், துறை செயலாளர் குமரேசன் அவர்கள், அமைப்பு செயலாளர் திருமான் அவர்கள், செயற்குழு லோகநாதன், ராஜேந்திர நடராஜன், லோகநாதன், ஜெயக்குமார் அவர்கள் வணங்குவதற்கு. இன்னும் யாராவது பேர் விட்டுவிட்டால் மன்னிக்கவும். இந்த அமைப்புக்கு வந்திருக்கின்ற மாணவர்களையும் பெற்றோர்களையும் பெரியோர்களையும் வணங்கி வரவேற்கிறேன். நன்றி.